தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தற்காலிக சந்தைக்கு அதிகாரிகள் சீல் வைத்ததால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மையப்பகுதியில் இயங்கி வந்த பழைய அண்ணா பேருந்து நிலையமானது அதன் கட்டிட உறுதித்தன்மையை இழந்ததை அடுத்து பேருந்து நிலையத்தையும் அதோடு சேர்ந்து இயங்கி வந்த காய்கறி நாளங்காடையும் முழுவதுமாக இடித்து அங்கு சுமார் 9 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையமாக கட்டும் பணியானது கடந்த 22ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழாவானது கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில காய்கறி நாளங்காடியும் சேர்த்து இடிக்கப்பட்டதால் கடந்த 1 வருட காலமாக தற்காலிக பேருந்து நிலையம் அருகில் வணிகர்கள் காய்கறி நாளங்காடியை தற்காலிகமாக இயக்கி வந்தனர். தற்போது புதிய பேருந்து நிலையம் தொடங்கப்பட்ட பின்னர் அங்கு நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட காய்கறி நாளங்காடியில் கடை ஒன்றுக்கு சுமார் 10 லட்சம் முன்வைப்பு தொகையாகவும் 12,000 மாத வாடகையாகவும் கேட்கப்பட்டதாகவும் இதனால் அதிகப்படியான தொகையாக இருக்கிறது என்று கூறி பழைய வணிகர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இதுவரை வியாபாரம் செய்த வியாபாரிகளுக்கு கடைகளை தருவதில் முன்னுரிமை கொடுக்காமல் தனிப்பட்ட சிலருக்கு முன்னுரிமை கொடுத்து அக்கடைகளை வாடகைக்கு விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்றைக்கு அதிகாலை வேளையில் வட்டாட்சியர் தலைமையில் வந்த அதிகாரிகள் தனியார் இடத்தில் இயங்கி வந்த அந்த மார்க்கெட்டிற்கு சீல் வைத்தனர். எந்தவித முன்னறிவிப்புமின்றி அதிகாலை வேளையில் அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைத்ததாகவும் வியாபாரிகளை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் துளியும் கவலைப்படாமல் தங்களது மார்க்கெட்டை சீல் வைத்து தனி நபர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில தற்போது காய்கறி மார்க்கெட்டிற்கு சீல் வைக்கப்பட்டதால் மார்க்கெட்டில் விற்பனைக்காக வந்த காய்கறிகளை விவசாயிகள் தங்களது விளைபொருட்கள் அனைத்தையும் சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்களையும் வியாபாரிகளையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்து வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி செல்கின்றனர். இதனால் சங்கரன்கோவில் நகர்ப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விமலவேலன். காட்சியளிக்கும் தெரியாம இருக்கு. பேங்க்ல தொழிலாம் போட்டு கொண்டாந்து பச்சு இருக்கு. இதனால ரோட்டில் தான் தட்டுற வழி கிடையாது. தபால்ல வந்து நீங்க தவறான 100 பேர் இருந்தோம். வரி கட்டணும். எப்படி நீங்க தான் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சட்டமும் வேண்டான்டாப்ல. ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல, வந்து ஒண்ணும் இல்லாம நான் ஒரு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தற்காலிக சந்தைக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளுடன் சந்தை வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மையப்பகுதியில் இயங்கி வந்த பழைய அண்ணா பஸ் நிலையமானது 1992 கட்டப்பட்ட கட்டிடமாகும். இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே காய்கறி நாளங்காடியானது பல வருடங்களாக இயங்கி வந்தது. இந்த நிலையில இந்த பேருந்து நிலையம் அதன் கட்டிட உறுதித்தன்மையை இழந்ததை அடுத்து அதனை முழுவதுமாக இடித்து அங்கு சுமார் 9 கோடி திட்ட மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையமானது கட்டும் பணியானது கடந்த 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழாவானது அமைச்சர் KN நேரு தலைமையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றது. பேருந்து நிலையத்தோடு காய்கறி நாளங்காடியும் இடிக்கப்பட்டதால் தற்காலிக பேருந்து நிலையம் அருகில் வணிகர்கள் காய்கறி நாளங்காடியை இயக்கி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 1 வருட காலமாக தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்தில் வியாபாரிகள் தங்களது கடைகளை நடத்தி வந்திருக்கின்றனர். தற்போது புதிய பேருந்து நிலையம் தொடங்கப்பட்ட பின்னர் அங்கு நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட காய்கறி நாளங்காடியில்
கடை ஒன்றுக்கு சுமார் 10 லட்சம் முன்வைப்பு தொகையாகவும் 12,000 மாத வாடகையாகவும் கூறப்பட்டதால் அதிகப்படியான தொகையாக இருப்பதால் பழைய வணிகர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இதுவரை வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகளுக்கு கடைகளை தராமல் தனிப்பட்ட சிலருக்கு முன்னுரிமை கொடுத்து அக்கடைகளை வாடகைக்கு விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பழைய வணிகர்கள் தனியாருக்கு சொந்தமான இடத்திலேயே தங்களது வியாபாரத்தினை தொடர்ந்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில இன்று காலை தனியார் இடத்தில் இயங்கி வந்த மார்க்கெட்டை சீல் வைப்பதற்காக வட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் வந்தனர். இதனால் சீல் வைக்க வந்த அதிகாரிகளுக்கும் காய்கறி கடைகள் நடத்தி வரும் வியாபாரிகளுக்கும் இடையேயான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் தாங்கள் தினசரி அழியும் பொருட்களான காய்கறிகளை வைத்து வியாபாரம் செய்து வருவதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் என்றும் நாளொன்றுக்கு சுமார் 30 லட்சத்திற்கு மேல் நஷ்டம் ஏற்படும் என்றும் வியாபாரிகளும் விவசாயிகளும் வேதனை தெரிவித்தனர். இருப்பினும் அதிகாரிகள் வியாபாரிகளை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் கவலைப்படாமல் தங்களது மார்க்கெட்டை மூடுவதிலேயே குறியாக இருப்பதாகவும் தனி நபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். வியாபாரிகள் தங்களது கடைகளை மூடக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதும் சங்கரன்கோயில் நகராட்சி அதிகாரிகள் தனியார் இடத்தில் இயங்கி வந்த காய்கறி நாளங்கடைக்கு தற்போது சீல் வைத்திருக்கின்றனர். எந்தவித முன்னறிவிப்புமின்றி அதிகாலை வேளையில் நகராட்சி அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைத்த நிகழ்வால் வியாபாரிகள் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். ரவீனா.